ஓம் நம சிவாய. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில் நாம் இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம் இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லயுமா அப்படின்னா இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனா ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்க கடைசி வரைக்கும் கேட்க போறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துடுறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமாக இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கடகராசி இந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருந்தாலும், வேலையில ஒரு நல்ல கௌரவமான பதவி இருந்தாலும் ஏதோ ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஏக்கத்துல வலியும் இருக்கும். என்னதான் நம்ம வாழ்க்கையில முட்டி மோதி போராடி முன்னுக்கு வந்தாலும் அல்லது முன்னுக்கு வர முயற்சி பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்களே, அல்லது நம்பினவங்களே மோசம் பண்றாங்களே. யாரை நம்ம மானசீகமா ஒரு குருவா அல்லது உயர்ந்தவர்களா மதிப்பவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு கெடுதல் செய்கிறாங்க. எவ்வளவு நம்பினாலும் அவங்களுக்காக எவ்வளவு செஞ்சாலும் கடைசியா முடிய பிடிங்கி எரியறது மாதிரி நம்மளை எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு இருக்கும். நிறைய துன்பப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, நிராகரிப்பு உங்களுக்கு வந்திருக்கும். பல திறமைகள் இருக்கும், பல உழைப்பு நீங்கள் வெளிப்படுத்திருப்பீங்க. ஆனாலும் அதற்கான பலனை கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. உங்களுக்கு எதிரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எதிரியாக நேருக்கு நேர் வந்தாலே உங்களுடைய பவர் இருக்குல்ல, உங்களுடைய எனர்ஜி இருக்குல்ல, உங்களை பார்த்தாலே அவங்க ஒதுங்கிடுவாங்க. அந்த போட்டியிலிருந்து எதிர்ப்பிலிருந்து விலகிடுவாங்க. ஆனால் நீங்கள் நம்பினவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் உங்களை ஈஸியாக இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். உறவுகள்கிட்ட, தொழிலில், வேலையில், வெளிநாட்டுக்கு போனாலும் இப்படி உங்களை வளர விடவே ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையானது கிடைக்காது. எல்லாத்துலேயும் ஒரு உயர்ந்த குணம், தெளிவு, ஒரு பொது குணம், அதாவது எந்த ஒரு பலனையும் எதிர்பாராம உதவி செய்கிற உங்களை மாதிரி ஒரு மனித இனம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம். ஒரு நண்பர்கள், வேலைக்காரங்க அல்லது உறவுகள் கிடைக்கிறது கடினம். அதனால் உங்களை வச்சுக்கிட்டே பல விஷயங்களை சாதிச்சிருப்பாங்க. நீங்கள் முன்னேறி அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அதனாலேயே உங்களது வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நீங்கள் நம்பினவங்களே அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல யாரை உயர்வாக நினச்சிங்களோ அவங்களே உங்களை வளர விட மாட்டாங்க. அவங்களால பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வாழ்க்கையில் எவ்வளோதோ கஷ்டப்பட்டு முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தாலும் கெட்ட எண்ணம் கொண்ட, கெட்ட குணம் கொண்ட, கெட்ட நடந்தை கொண்ட ஒரு ஆணோ பெண்ணோ உங்கள் வாழ்க்கையில் தலையிட்டு உங்களை வளர விடாமல் கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றியே நீங்கள் சிந்திக்கணும், அவங்களுக்காக எல்லாமே நீங்கள் செய்யணும், எப்பொழுதுமே அவங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிற உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நண்ப கடகராசி நண்பர்களே, இந்த தாயுள்ளம் அப்படிங்கிற ஒரு பெரிய மைனஸ் உங்கள்கிட்ட இருக்குது. எல்லாரையும் நம்பிடுவீங்க. உங்களை நாடி உங்களை தேடி யார் வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தாயாக மாறிடுவீங்க. ஒரு தாய் மாதிரி அவங்கள கவனிப்பீங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க. உங்களுக்கு சாப்பாடே இல்லைனாலும் இருக்கிறத கொடுத்துட்டு நீங்கள் பட்டினியாக கிடப்பீங்க. அதாவது இது எடுத்துக்காட்டுக்கு தான். இப்படி தான் பல விஷயத்தில் உங்களை நீங்கள் அடுத்தவர்களுக்காகவே இழக்கக்கூடியவர்கள். சரி, ரொம்ப கஷ்டப்படுறவங்க கேட்குறாங்க, உதவி செய்கிறாங்க, அதில் ஒரு புண்ணியம் இருக்குது. ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவங்கள்ட்ட நடிப்பாங்க, அதையும் நம்புவீங்க. அது பெரிய இழப்பை, அது தெரியும் போது ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கோம். பெரிய துரோகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கியிருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இப்போ 3 கிரகங்களுடைய இணைவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வீட்டில் இருக்குது. இப்போ தான் போன அஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த அஷ்டம சனி முடிஞ்ச அடுத்தது என்னாச்சுன்னா ராகு அங்கே அமர்ந்துட்டார். சனி இருந்தாவது நியாயப்படி நடந்துப்பார். நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான நியாயத்தை நிலைநிறுத்துவார். அப்போ நாம் நல்லவங்களாக இருந்தால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, கெட்டவங்களாக இருந்தால் பயப்படணும். அது சனி கிட்ட. அங்கே கர்மக்காரகன் சனி இல்லையா? நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு ஏற்ற பலனை அவர் திருப்பி கொடுப்பார். அவர் அங்கேருந்து 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். பாக்யஸ்தானாதிபதியாக போய் முடிஞ்ச வரைக்கும் உங்களை இந்த நிலையிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து,
இந்த துயரத்திலிருந்து உங்களை தூக்கி விடணும், உங்கள் லட்சியத்தை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பல போராட்டங்களை நடத்தினாலும் அந்த அஷ்டமஸ்தானத்தில் யார் வந்து அமர்ந்திருக்கிறது? ராகு. அந்த இடத்துக்கு வர அத்தனை கிரகங்களையும் அது கையாளும், அது இஷ்டத்துக்கு வழி நடத்தும். இங்கே தான் ராகு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. எப்படி ஒரு ரவுடி ஒரு ஏரியாவை பிடிச்சிக்கிட்டு அல்லது பெரிய ஒரு கேடித்தனம் பண்ணுற அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியை தவிர அந்த ஏரியாவில் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. உண்மையாக ராகு அப்படின்னா அது ஒரு கிரகம் தான், அதை தப்பாக நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் அதனுடைய குணம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அத்தனை துன்பத்தையும் நமக்கு கொடுப்பார். எப்படின்னா வஞ்சகத்தோட, வஞ்சக செயல் அப்படின்னு சொல்லுவோம்ல. வஞ்சகம் அப்படின்னா அவன் நமக்கு நல்லது செய்கிறது மாதிரியே இருக்கும், ஆனால் கெட்டது செஞ்சிட்டு இருப்பாங்க. அதைத்தான் இப்போ ராகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பல இன்னல்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். மிக முக்கியமாக அந்த வீட்டுக்கு உங்களுடைய பாதகாதிபதி யாரு? சுக்கிரன். எப்பொழுதுமே சொகுசா இருக்கணும், ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இருக்கிறது மாதிரி இருக்கும், டக்குன்னு பிடிங்கிட்டுரும். சில பேர் சொல்கிறத கேட்டிருப்போம், இன்னைக்கு ரொம்ப சிரிச்சிட்டேன், ஆனால் எதால் அழப்போகிறோன்னு தெரியல, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல, நான் சிரிக்கிற அன்னைக்கெல்லாம் அழுதுருவேன், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது மாதிரியே இருக்கும், அப்படியே தலைக்கீழாக மாற்றி விட்டுரும். அப்படியான ஒரு கிரகம் உங்களுக்கு சுக்கிரன். அந்த சந்தோஷத்து மேலே ஒரு ஆசையே உங்களுக்கு இருக்காது, ஒரு வெறுப்பு தான் இருக்கும். எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பீங்க, எல்லாரையும் விட்டு கொடுப்பீங்க. சந்தோஷமாக இருந்தால் போதும். கணவன், மனைவி, குழந்தைகள், உறவுகள், நண்பர்கள் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும், அதை பார்த்து என் கண்ணு குளிர்ந்தால் போதும், அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் ராகு வீட்டில் இருக்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி, உங்களுடைய நிம்மதி, தூக்கம், விரையாதிபதி அதே ராகு கூட சேர்ந்திருக்கிறார். இவங்கெல்லாம் தனியாக இருந்தால் தங்கம் மாதிரி. யாரு? ஒரு சுக்கிரனோ புதனோ தனியாக இருந்தால் தங்கம் மாதிரி. அந்த தங்கம் சாக்கடையில் விழுந்துட்டா என்ன ஆகும்? எங்கே விழுந்தாலும் தங்கம் தங்கம் தான். ஆனாலும் அந்த சாக்கடையில் விழுந்தால் அதை எப்படி நாம் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் அந்த ராகு கூட சேர்ற இந்த புதன் சுக்கிரன் எல்லாமே. அது இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கும், உங்களது எண்ணம் போல் செயல்பட வைக்கும். மிக முக்கியமாக பாதகாதிபதியும் விரையாதிபதி முயற்சியாதிபதியும் அந்த வீட்டில் சேர்ந்துக்கிட்டு உங்களது பாதையை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் எங்கே போகணும், எப்படி போகணும், அது எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறதுலாம் உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க, ரொம்ப லட்சியத்தோடு இருப்பீங்க, இதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற வெறியோடு இருப்பீங்க. ஆனால் ஒரு பெண்ணை காட்டி அல்லது ஒரு ஆணை காட்டி உங்களது மூளையை சிதறடிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார்கள். பாருங்க, இந்த 3 பேரும் புதன் யாரு? புத்திக்கு உரியவர், அதே நேரத்தில் காதலுக்கு உரியவர், அதாவது ஒரு ஈர்ப்புக்கு உரியவர். சுக்கிரன் யாரு? இல்லற வாழ்க்கை, சுகம், சந்தோஷம், சிற்றின்பம் இதற்கு உரியவர். இவங்க ராகு கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய லட்சியத்தையும் உங்களுடைய குறிக்கோளையும் சிதறடித்து அந்த மாயை ஆண் பெண் இருக்காங்கள இன்னொரு பாலினத்தவர்கள் மேலே ஒரு ஈர்ப்பை கொடுத்து அவங்கள சுற்றியே உங்கள் வாழ்க்கையை நகர விட்டுருவாங்க. எந்த நேரமும் அதே எண்ணத்தோட அதே நினைப்போட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் இப்போவே நீங்கள் உணர்ந்திருப்பீங்க, திடீர்னு கெட்ட எண்ணங்கள், கெட்ட நண்பர்கள் அல்லது கெட்ட ஆண் பெண் இவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதம் ராகு கூட இவர்கள் சேர்றதுனால தான். அது மட்டும் இல்லை, உங்களது 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். 2 பேருமே யார்? 7ஆம் வீடுனா களத்திரஸ்தானம், கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம். அதே போல் 2ஆம் வீடு கேது இருக்கிறார், தனம் வாக்கு குடும்பஸ்தானம். கேது தடையை கொடுப்பார், களத்திரஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் செவ்வாய் அந்த அதிகாரத்தை கொடுப்பார்கள், நிறைய எதிர்பார்க்க வைப்பார்கள், ஆசையை அதிகப்படுத்துவார்கள். ஏதாவது செய்யலை அப்படின்னா கோபத்தை கொடுப்பார்கள். இதெல்லாம் எதுக்குங்க சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, 7வது வீடுங்கிறது உங்களுடைய கணவன் மனைவி ஸ்தானம். அதில் சூரியன், அதில் செவ்வாய் சேர்ந்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை அதிகாரம் செய்வார்கள். இதுவரைக்கும் அடங்கி இருந்தவங்க அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய சொல்லி அதிகாரம் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, நிறைய எதிர்பார்ப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. நல்லது கெட்டது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையில்லை, பொறுத்தது போதும், இனிமேல் எனக்கு செஞ்சே ஆகணும், இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன். எப்படி? இது வரைக்கும் அமைதியாக போவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஏன்னா நம்ம தான் அஷ்டம ராகு சுக்கிரன்
புதன் மாட்டிக்கிட்டோமே, நம்ம நேரம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நாம் எப்போதோ செஞ்ச தவறு இன்னைக்கு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு நம்மளை மிரட்ட ஆரம்பிப்பாங்க, அவமானப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களால என்ன முடியுமோ பழி போடுறதுக்கு, பழி வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கணவன், மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளர்கள் அல்லது தொழிலுக்காக யாரெல்லாம் நம்பியிருக்கீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் மதிக்கிறீங்களோ, இவங்க எல்லாமே உங்களை அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் செவ்வாய்ங்கிறது காவல்துறை, இராணுவம், கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே ராகு கூட சுக்கிரன் சேர்ந்ததுனால நம்ம சுழி சும்மா இருக்காது. எதையாவது விரும்பி யாரையாவது நினச்சி ஆக்ரோஷத்தோட அவங்கள அடையணும்னு, அல்லது அதான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று பொருளுக்கு, இல்லைனா ஆண் பெண்ணுக்கு. பொருளாசை இல்லைனா காம ஆசை. இந்த 2 ஆசையில் நம்மளை பிரித்து விட்ருவோம். பொருளாசை இருந்தாலும் அதிகப்படியான ஆசைப்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக எதையாவது செஞ்சு இங்கே சிக்க வச்சிரும். நம்ம சிக்கிறதுக்கு நம்ம கணவன் மனைவியே காரணமாக இருந்துருவாங்க. ஏன்னா ஒரு லஞ்சம் வாங்குகிற ஆஃபீஸர் அப்படி இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இந்த நேரத்தில் நிறைய லஞ்சம் வாங்க, இதை நம்ம பூர்த்தி செஞ்சாகணும், கார் வாங்கி ஆகணும், இந்த சொத்து வாங்கணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், நிறைய லஞ்சம் வாங்க விட்டுருவாங்க. ஏதோ ஒரு வகையில் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், இந்த பணம் வரணும், இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னா, அப்போ நம்ம குறுக்கு வழியில் நம்மளை பாதையை மாற்றி விட்டு இங்கே சூரியனும் செவ்வாயும் ரெடியாக இருக்காங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு. அதாவது நம்மளை உசுப்பேற்றி விடுறதுக்கு சில கிரகங்கள் இருக்கும்போது நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது நம்மளை அவமானத்தை சந்திக்கிறதுக்கு அல்லது ஜெயிலில் பிடிச்சி போடுறதுக்கும் கிரகம் இருக்குது. அப்படியான அமைப்பு கூட இந்த காலகட்டத்தில் செயல்பட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப நிதானமாக குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். எது சொன்னாலும் இது சரியா தவறா, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா ஆராயாமல், என்னதான் நீங்கள் அன்பு வச்சுருந்தாலும், பாசம் வச்சுருந்தாலும், உயிரையே வச்சுருந்தாலும், எதையும் ஆராயாமல், ஆராய்ச்சி செய்யாமல் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இறங்கிடாதீங்க. 7ஆம் வீட்டில் செவ்வாய் சூரியன் ஒன்றா இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருந்தாலே என்ன நடக்கும்? கலவரம் தான். அங்கே அதிகாரம் மேலோங்கும். நான் சொல்கிறது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் நடக்கணும், நான் பிடிச்ச முயலுக்கு தான் 5 கால், இது வரைக்கும் பொறுத்தது போதும், இதுக்கு மேலே பொறுக்க மாட்டேன், இப்படிலாம் பல எதிர்ப்புகள் அந்த களத்திர ஸ்தானத்திலிருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லைங்க, 4ஆம் வீட்டு அதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன், லாபஸ்தான அதிபதி. கொஞ்சம் இந்த கெட்ட சிந்தனையெல்லாம் விட்டுட்டு, அந்த ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு சரியாக வேலை மேலே, தொழில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய கோடிகளை உங்களால் அள்ள முடியும். பெரிய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக காத்திருக்கு. ஏன்னா குரு பகவான் பார்வை அந்த வீட்டில் விழுது, சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கிறார். கலக்கலாம். நீங்கள் எது செய்கிறீங்களோ அது உங்களை தூக்கிட்டு போகும். எங்கே தூக்கிட்டு போவோம்? ஒரு உயர்ந்த பதவி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா உயர்ந்த பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கும். ஒரு அழகான பெண்ணோட, ஒரு அழகான ஆணோட ஒரு பெட்டில் இருக்கணும் அப்படின்னா அங்கே கொண்டு போய் உங்களை தூக்கி வைக்கும். உயர்ந்த பதவி புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கும். இந்த பெட்டு இருக்குல்ல, அது என்னத்தை கொடுக்கும்? அவமானத்தையும், சண்டை சச்சரவுகள், குடும்ப பிரிவு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, இதை கொண்டு போய் கொடுக்கும். இப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? 2க்குமே வாய்ப்பு அதிகம். அதுதான் நீங்கள் என்ன நினச்சி உங்கள் வேலையும் தொழிலையும் குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்கீங்களோ அது அப்படியே நடக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டில் கேது வேற ஒரு வருஷமாக இருக்கிறார். என்ன நடக்கும்? குடும்பத்தில் ஒரு திருப்தி இருக்காது, எது வந்தாலும் தடையாக இருக்கும், ஒரு சந்தோஷமே இருக்காது. திருமணமே ஆனாலும் குழந்தை பாக்கியம், அந்த விருத்தின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் கடினமாக இருக்கும், ரொம்ப போராட்டமாக இருக்கும். பணம் காசு வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் வராது. கடன் அதிகரிக்கும், கடன் பெரிய கடன் வந்திருக்கும் அல்லது நோய் வந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணணும்னா கடன் வாங்கி நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க. அப்போ குடும்பத்தில் கேது இருந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கேது பார்வை இருக்குல்ல, கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கேதுவும் யாருடைய சாரத்தில் இருக்காங்க? சுக்கிரனுடைய சாரத்தில் கேது இருக்கிறார். அதனால் கட்டுப்படுத்துறதுக்கு, சுக்கிரனை கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்கள் மனசில் விபரீதமான பேராசை வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு ஆண் மேலேயோ பெண் மேலேயோ தன்னை மறந்து ஆசைப்பட கூடாத அளவுக்கு தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இங்கே ராகு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். பாதகாதிபதியும் சுக்கிரன் பாதகாதிபதி இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அதுதாங்க பிரச்சனை. என்ன நடக்கணுமோ அதை சாதிச்சு செஞ்சு முடிக்கணும், அதுதான் அவர்களுடைய குறிக்கோள், லட்சியம். அதனால் அவங்க வலை வெறுப்பாங்க. அந்த வலையில் சிக்காமல் தப்பிக்கிறது உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம். அந்த திறமைக்கேற்ற சவால் தான் இந்த காலகட்டம். அதாவது உங்களை கட்டுப்படுத்திக்கிறீங்களா, எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் சரியான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறீங்களா
அல்லது சுகத்துக்கு பொருளாசை, பெண்ணாசை, அந்த சிற்றின்ப ஆசை, இதுக்கு உங்களை கொடுக்குறீங்களா, அதுக்கு அடிமையாகிறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. ராகு சுக்கிரன் சேர்க்கை அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவன்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவன்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா, அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய, கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணு அணுவா சித்திரவதையை அனுபவிப்பீங்க. யாரு எதிரியா, துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க இல்லை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசில் ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் 1 மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்கா உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எது யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்துன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, ஒரு கணவனோ மனைவியோ. இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால்
அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2, 7, 11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்க கிடைக்குதோ அங்க நம்மளை நகர்த்துவாரு. இன்னும் சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால அல்லது இந்த எண்ணங்களால அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணு பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில் அப்படின்னா
களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா, நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். இப்போ அங்கே புதன் இருக்குது 8வது வீட்டில். உங்களுடைய 3 புதன், சகோதரர்கள், நண்பர்கள், இவங்கெல்லாம் அவர்களுடைய சந்தோஷத்துக்காக சுகத்துக்காக உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. நிறைய உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்கல அப்படிங்கும்போது சூழ்ச்சியோட உங்களை கவிழ்க்க பார்ப்பாங்க, பிரச்சனையை உருவாக்குவாங்க. ஏதாவது சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, பெற்றவங்கள்ட்ட இருந்து பிரிச்சிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே போல் அரசாங்கத்தால் துன்பங்கள், அரசாங்கத்துக்கிட்ட எந்த தப்பு செஞ்சாலும் உடனே மாட்டிக்கிறது. நினச்சி பார்ப்பீங்க, எவனோ தப்பு செய்கிறான், எவ்வளோ பெருசு தப்பு செய்கிறாங்க, ஆனால் நம்ம சிக்கிக்கிறோமே அப்படிங்கிற சூழ்நிலை வரும். கோடியே கொள்ளடிச்சாலும் அவங்கள பிடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் எடுக்கும்போது அதில் சிக்கிப்பீங்க. அப்படியான நேரம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் சுக்கிரன் இருக்கிறார் 8ஆம் வீட்டில் போய் மறைகிறார். அது மறைஞ்சாலே ஏதோ சிக்கலை உருவாக்க போகிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதகாதிபதி 8ல் மறையும் போது அந்த சுகத்துக்காக ரகசிய முறையில் செயல்பட போகிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சந்தோஷம், சுகம், ஆடம்பரம், சொகுசான வாழ்க்கை, இல்லற சுகம் இதெல்லாம் கொடுக்குறவர் சுக்கிரனில். அவர் 8ஆம் வீட்டில் மறையும் போது எதுக்கோ சூழ்ச்சி செய்கிறார், அல்லது மறைந்திருந்து புதனுடைய துணையோட எதையோ யோசிக்க போகிறார், அல்லது எங்கேயோ நம்மளை சிக்க விட போகிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுக்கிரன் 8ல் இருக்கும்போது தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனை வரும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப இப்போ சிக்கலாகும். நோய் நொடி அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கெட்ட பழக்கங்கள் இப்போ நிறைய உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராகுனாலே கெட்டெண்ணம் தான். அதே நேரத்தில் சந்திரன்னா நீரை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு எதையாவது, அதாவது மயக்கத்தில் இருக்கணும், மாய உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். என்னென்னா ஆண்களாக இருந்தால் அல்லது பெண்களாக இருந்தால் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கெட்ட எண்ணம், கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எதிர்பாராத லாபங்கள் கிடைச்சாலும் அதை உருதெரியாமல் அழிக்கிறதுக்கான உறவுகளும் ஏற்பட்டுரும். லட்சமாக பணம் வந்தாலும் நண்பர்கள் சேரும்போது அந்த பணத்தை செலவு பண்ணி அழிப்பீங்க. அப்படியான சூழ்நிலையும் வரும். வருங்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய கௌரவமான மனிதராக மாறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ அதையெல்லாம் யோசித்து உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். கெட்ட சகவாசம் உள்ள நண்பர்கள், தோழிகள் கைவிடணும். ஒரு ஞானம், கற்றல் அல்லது புரிஞ்சிக்கிறது, தோத்தாலும் அதிலிருந்து கற்றுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும். அதை விட்டுட்டு மனம் போன போக்கில் போனீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 8ல் ராகு இருக்கிறதுனால அதுவும் நல்லதில்லை. குரூர புத்தி, குறுகிய சிந்தனை, சின்ன பிள்ளைத்தனமாக யோசிக்கிறது, நம்ம தகுதிக்கு மீறி பழகிறது, பேசுறது, அல்லது பெண்கள் சவகாசம், ஆண்கள் சவகாசம், நம்ம கௌரவத்தையே மறந்துடுறது, எல்லாரும் வெறுக்கத்தக்க செயல்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழறது. யார் என்ன பேசுனான்னா நம்ம சந்தோஷத்துக்காக எது வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். மனம் போன போக்கில் போகிறது, எதுக்காக வேணாலும் எங்கே வேணாலும் போகிறது, யாருக்கிட்ட வேணாலும் பேசுறது, யாருக்கிட்ட வேணாலும் பழக்கம் வச்சுக்கிறது, எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணுறது, இப்படி போயிட்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ராகு அற்ப புத்தியை கொடுப்பார், மன சஞ்சலப்படுத்துவார், நிறைய நோய்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், புத்திர பாக்கியத்தை குறைப்பதற்கான அத்தனை செயல்களையும் செய்வார். அப்படின்னா என்ன செய்வாருங்க, நிறைய பெண்கள்கிட்ட அல்லது ஆண்கள்கிட்ட உங்களுடைய சக்தியை இழக்க வைப்பார். அது மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவில் உற்சாகம், ஆர்வம், நம்ம மொபைலில் எடுத்துகிட்டு நம்மளை கவர்ச்சிப்படுத்திக்கிறது, நம்மளை அழகாக காட்டிக்கிறது, அந்த எண்ணம் இருக்குல்ல, அந்த திடீர்னு நம்ம மனசில் ஒரு கிளர்ச்சி ஏற்படும் போது நம்மளாவே வீடியோ எடுத்துக்கிறது, அது பிற்காலத்தில் நமக்கு பிரச்சனையை உருவாக்கும். அப்புறம் கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைய வேண்டியது வரும். பெண்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஒரு மொபைல் அல்லது கேமரா இதெல்லாம் உங்களுடைய எண்ணத்துக்காக, அந்த ஒரு அரை மணி நேரம் சுகத்துக்காக வீடியோ எடுக்கிறது அல்லது லைவ் சாட் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பிற்காலத்தில் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். ஏதோ குடும்பம், கணவன், மனைவி, உறவுகளோடு இருக்கும்போது இந்த வீடியோ பிரபலம் ஆகிடும், அப்போ சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப சேஃபாக பெண்கள்லாம் இருக்கிறது நல்லது. கணவனை வெறுக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும், வெறுத்துடக்கூடாது. மனைவியை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும், வெறுக்கக்கூடாது.
இந்த நேரத்தில் நிறைய தர்ம சிந்தனை, தெய்வீக சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, கோவிலுக்கு போகிறது, குடும்பத்தை பற்றி நினைக்கிறது, குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது, திட்டமிடுறது, இதெல்லாம் உங்களோட எண்ணங்களை டைவர்ட் பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த மூணுமே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும். அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும். எல்லாமே அடிபட்டுரும். மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த ரெண்டு இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லும், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டி கூடுறதுக்கு தான் இந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ 5 உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமாக எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன். நாம் நேர்மையாக இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம், நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் ஸ்டெடியாக இருக்காரு, நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்குது இப்போ. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பாக மனசில் தோணுங்க.
அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி. படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியல் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில் சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான் இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும், ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. அங்கே பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமாக அப்போ இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்லை, ஈஸியாக உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நான் முன்னாடி சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போகிறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போகிறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாமல் போயிடுச்சு. அதனால தான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கையை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா
அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்தை முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்கு, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.